ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சிறப்பா இருக்கேன் ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியும் உற்சாகம் நிறைய சிறப்பாகவே இருக்குது. அப்படியே துள்ளி குதித்து நம்ம கதைக்குள்ள போயிடலாமா? கண்டிப்பா. ஒரு ரோஜா செடி, அந்த ரோஜா செடி வந்து ரோஜா செடினாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், முட்கள் நிறைந்த ஒரு அழகான ஒரு ரோஜா பூத்திருக்கும். இதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா பட்டாம்பூச்சி என்ன பண்ணுது, பறந்து வந்து ஒரு வண்ணத்து பூச்சி, அது பறந்து வந்து அந்த ரோஜா போய் பாக்குறதுக்காகவே அது பறந்து வருது, பாக்குது, ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க ரெண்டு பேரும். பேசிட்டே இருக்கும்போது இந்த செடிக்கு ஒரு கவலை, ஏன்னா அந்த பூவை கொடுத்த அந்த செடி எப்பவுமே வந்து அந்த பட்டாம்பூச்சி ரொம்ப அழகாவே பார்த்துட்டு இருக்கும், ரசிச்சுட்டு இருக்கும், நம்ம கிட்ட பேச மாட்டுதே, ரோஜா பூ கிட்ட மட்டும் பேசிட்டு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு கவலை இருக்கும். அதே மாதிரி பேசிட்டு சரி நாளைக்கு வரேன், நாளைக்கு இதே மாதிரி நம்ம வந்து பேசலாம் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அடுத்த நாள் வரப்போ அந்த ரோஜா பூ வாடி கீழே வர்ற ஸ்டேஜ்ல இருக்கும். என்னாச்சு, ஏன் இந்த ரோஜா பூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழும் இந்த வண்ணத்து பூச்சி. சரி நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செடி என்ன சொல்லுவோம், நீ அழாத, நீ நாளைக்கு வா, இதே மாதிரி ஒரு புது பூ பூத்திருக்கும், நீ அது கூட வந்து பேசு அப்படின்னு. இதே மாதிரி 2 நாட்கள் தொடர்ந்து நடந்தது. ஆனா 3 நாட்களுமே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பூ பூக்கும், அடுத்த நாள் அந்த பூ மறைந்துவிடும். அப்போ 4வது நாள் அந்த வண்ணத்து பூச்சி திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அந்த ரோஜா செடி அழுதுதான். நீ எதுக்காக நீ வந்து கஷ்டப்படுற, பூவை கொடுத்த செடி நான் உன் கூட இருக்கேன் பேசுறதுக்கு, ஆனா ஒரு நாளும் உனக்கு வந்து உன் கண்ணுக்கு நான் தெரியாம தானே இருக்கேன், ஏன் கூட நீ பேச மாட்டியான்னு கேட்கும் போதுதான் அதுக்கு புரிந்ததான் இந்த உலகத்துல அழகா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நோக்கி நம்ம போறோம், நம்மளுடைய ஈடுபாடு எல்லாமே அது மேலதான் இருக்கு, நம்மளுடைய பார்வை எல்லாமே அது மேலதான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் நிரந்தரம் இல்லை, நமக்காக ஒருவர் காத்திருக்கான்ற நம்ம எப்பவுமே மறந்து விடுறோம் இல்லையா? சோ வாழ்க்கையில எப்பவுமே இந்த ஒரு நீதியை வந்து நம்ம எப்பவுமே சிந்தனையில் கொள்ள வேண்டும்ன்றது இந்த கதையினுடைய நீதி. நிச்சயமா ரொம்ப ஒரு சிறப்பான கதை. அந்த சிறப்பான கதை கொடுத்த சிந்தனையோடு இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்ப ஆளி தரிசனம் பார்க்கலாம். இருதயம் தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம், இருதயம் தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம், அன்பால் பற்றி எரிந்திடும், அரவணைக்க துடித்திடும், தன்னை வழங்க விரைந்திடும், தரணி முழுதும் நிறைந்திடும் இருதயம் தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம். உயர்வை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம், தனிமை நீக்கி உறவை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம், இருதயம் தூய இருதயம், குறைவை நீக்கி நிறைவை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம், துயரம் நீக்கி மகிழ்வை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம், மகிமை நிறைந்த இருதயம், ஆட்சி மிக்க இருதயம், இடைவிடாது அன்பு செய்யும் இயேசுவின் திரு இருதயம், இருதயம் தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம். சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு நாளும் சிந்தனைகளை விதைத்துக் கொண்டிருக்கும் இந்த கடவுள் வணக்கம் தளத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம்.
அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்றைய நாள் இன்றைய தளம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறது? வழக்கமாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுவீங்க இல்லையா, அது வந்து ஏதாவது ஒரு ஓமைவாணியோட ஒரு சில விளக்கம். இன்னைக்கு வந்து டேரெக்டாக கான்செப்டில் வந்துட்டீங்க. ஸோ உங்களோட ஓமை என்ன அப்படிங்கிறது கேட்கறது ரொம்ப ஆவலாக காத்துட்டு தான், பட் ஒரு ஏமாற்றம், பட் பரவாயில்ல. ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் சில மனிதர்கள் இருப்பாங்க, நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், யாரோ வேணாலும் என்ன பண்ணலாம் இருக்கலாம். நமக்கு நல்லா தெரியும் ஏதாவது தேவை, இல்லை சில நேரங்கள் நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, சில நேரம் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. சில நேரங்கள் ரொம்ப நெருங்கி இருப்பாங்க, சில நேரம் நம்மகிட்ட நெருக்கமாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். எல்லாரோட லைஃப்லையும் இது போன்ற மனிதர்கள் இருப்பாங்க. சில நேரங்களில் நாமளே கூட மற்றவங்க லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு மனிதர்கள் என்ன பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இத்தகைய சூழல் நான் கண்டிருந்து விட்டேன். இவங்க என்னை தேவைக்கு மட்டும் என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. ஏதாவது ஒரு வேலை வேணுமா, என்கிட்ட வராங்க. வேலை முடிஞ்சிருச்சா என்ன பண்றதுல கண்டுக்கிறதே இல்லை. இது மாதிரி சில நேரங்களில் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கையில் எனக்கு இந்த மே மாதம் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ். யாருன்னே தெரியாதவங்களாம் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி அந்த வழியில் சொந்தம், இந்த வழியில் சொந்தம், அப்படி இப்படி தெரிஞ்சவங்க, இவங்க ஃப்ரெண்ட் அப்படிம்பாங்க. என்னன்னு கேட்டால் காலேஜில் சீட் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா, வழி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு. ஸோ அப்போ அவங்ககிட்ட இது வரைக்கும் பேசிருக்கவே மாட்டோம். இப்போ இது போல் எல்லாரோட லைஃப்லையும் ஏதோ ஒரு இன்சிடென்ட்ஸ் என்ன பண்ணிருக்கோம், நடந்திருக்கும். அப்போ என்னை தேவைக்கு இவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நாம என்ன செய்யறது, அதுதான் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். பெரிய விஷயம் தான். இப்போ முதல் விஷயம் என்னன்னா, அக்செப்ட் த ரியாலிட்டி என்னங்கிறத அக்செப்ட். நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம்னா, அந்த அதீத அன்பின் நிமித்தமாக என்னை அவங்க பயன்படுத்தி கொள்கிறார்கள் தேவைக்கிறவங்களா அப்படின்னு தெரிஞ்சும் நான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அகைன் அண்ட் அகைன் ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டு வராங்க, நான் என்ன பண்றேன், என் வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு போய் வாங்குவாங்கன்னு அந்த வேலையெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு பக்காவா எல்லாம் கொடுத்தோன்னே அப்புறம் நம்ம பக்கம் தலை வச்சு என்ன பண்ண மாட்டாங்க, படுக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. திரும்ப அடுத்த ஒரு வேலை வருது, இது இவனாலதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே திரும்ப என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி வருவாங்க. அந்த டைம் இந்த அதீத அன்பின் காரணமாக என்ன பண்ணுவேன், திரும்பவும் உட்கார்ந்ததை செய்வேன். திரும்பவும் அவங்க உதவியை பெற்றுக்கொண்டு திரும்பவும் போயிருவாங்க. அப்புறம் வரைக்கும் தெரியாதா நமக்கு இவங்க வந்து இவங்களை நம்ம வந்து பயன்படுத்த தெரியுது. தெரிஞ்சு நம்ம என்ன பண்றோம், அதீத அன்பின் காரணமாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. அதை விடுத்து உண்மை நிலை என்னங்கிறத என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்க என்னை பயன்படுத்துறாங்கிற ஃபர்ஸ்ட் அறிவு எனக்கு என்ன பண்ணணும், வரணும். வந்தா தான் ஓகே, அதுக்கப்புறம் நான் அதை விலகணும் அப்படிங்கிறது. இப்ப நம்ம பல நேரம் என்ன பண்றோம்னா, அத்தகைய அறிவே நமக்கு என்ன பண்றது இல்லை, இருக்கிறது கிடையாது. திரும்ப திரும்ப ஓகே ஹெல்ப் கேட்டான், செஞ்சேன், அப்புறம் நான் உட்காந்து என்ன பண்ணுவோம், புலம்புவோம். அந்த வந்து கேட்டான்டா, செஞ்சேன்டா, அப்புறம் எனக்கு கண்டுக்கவே இல்லடா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே புலம்புவேன். திரும்ப அதே மாதிரி ஒரு உதவி கேட்டு வருவாங்க, செய்வேன், திரும்ப அவங்க காணாம கண்டுக்காம போயிடுவாங்க. திரும்ப ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து என்ன பண்ணுவோம், புலம்புவேன். அப்ப நான் என்னன்னா, அந்த ரியாலிட்டிக்குள்ள நம்ம வரணும். அந்த ரியாலிட்டி தான் நமக்கான மாற்றத்தை கொண்டு கொடுக்கும். கண்டிப்பா நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். இஸ்ரவேலின் நாயரே செவிசாயும், கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும், உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்கவாரும். முகவொளியை காட்டியருளும் கடவுளே, எம்மை மீட்குமாறு முகவொளியை காட்டியருளும். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரை துதித்து பாட, அவரை போற்றி புகழ இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது. இந்த திருப்பாடலிலே எம்மை மீட்டருள உமது முக ஒளியை வீசி வாரும் ஆண்டவரே என்று அழைக்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே
ஆண்டவரை புகழ்ந்து பாட இந்த திருப்பாடல் ஆசாபின் பாடலாக அமைந்திருக்கின்றது. இந்த ஆசாபு யார் என்று நாம் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, தாவீது அரசர் அமர்த்தி வைத்த ஆண்டவரின் பேழை முன்பாக அனுதினமும் துதிக்க, பாடல் எழுப்ப, அவரை போற்றி புகழ நியமிக்கப்பட்ட ஒரு நபர். நாமும் ஒவ்வொரு நாளும் இறைவனை துதிக்க, நன்றி செலுத்த, ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் மீட்டெடுத்துக் கொள்கின்றார், புது வாழ்வை கொடுக்கின்றார். இந்த திருப்பாடல் நமக்கு புது வாழ்வை தருகின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. புது வாழ்வு எல்லோரும் எதிர்நோக்குகின்ற ஒரு செயல். என்னுடைய பழைய நிலையில் இருக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், நான் செய்த தவறுகள், இதை இப்படி செய்திருக்கலாம் என்று நினைத்து பார்த்து கவலைப்பட்டிருக்கின்ற தருணங்கள், இவைகளை எல்லாம் நான் மாற்றி அமைக்க வேண்டும் என்று எதிர்நோக்கலாம். ஆனால் அந்த பழைய நிலை நம்மை பின்னுக்கு இழுத்து கொண்டே இருக்கின்ற ஒரு நிலையாக இருக்கிறது. அதை யாரால் மாற்ற முடியும் என்றால் இறைவனால் மட்டுமே அந்த பழைய நிலையிலிருந்து நம்மை புதிய நிலைக்கு அழைத்து செல்ல முடியும். ஆக புது வாழ்வுக்கான ஒரு மன்றாட்டாக இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடலிலே 14-15 வார்த்தைகள் இவ்வாறாக திருப்பாடல் ஆசிரியர் ஜெபித்து புது வாழ்வை கேட்கின்றார். தன்னையே ஒரு திராட்சை கொடியாக பாவித்து ஆண்டவருடைய கிளையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி மன்றாடுகின்றார். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்கின்றார். அதனினும் சிறப்பாக இறைவார்த்தை 15 உமக்கென நீர் உறுதிப்படுத்திய மகவை காத்தருளும் ஆண்டவரே என்று ஒரு குழந்தையாக பாவித்து தன்னையே அர்ப்பணிக்கின்றார். திராட்சை கொடியாக, செடியாக, ஒரு குழந்தையாக தன்னையே இறைவன் முன்பாக அர்ப்பணிக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு குழந்தையைப் போல, அவரால் உருவாக்கப்பட்ட செடியைப் போல, கொடியைப் போல நாம் அவரிலே நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். காரணம், புது வாழ்வு எப்பொழுது நமது வாழ்விலே கிடைக்கும் என்றால் நாம் நம்மையே இறைவன் கரத்திலே முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது. என்னுடைய பழைய நிலையில் இருக்கின்ற கண்ணீர்கள், கவலைகள், தவறுகள், நான் செய்ய நினைத்த காரியங்கள் சூழ்நிலையினால் தவறிப்போனது என்று நான் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைகள், இவைகளை எல்லாம் இறைவன் ஒரு குழந்தை போல நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது மாற்றுகின்றார், நம்மை புது வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். ஆக குழந்தையாக நாம் இறைவன் கரத்திலே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது புது வாழ்வை நாம் சுவைக்கின்றோம். செடி போல, கொடி போல, நாம் அவரது கிளைகள் போல நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது கனிதருகின்ற மரமாக நம்மை மாற்றுகின்றார். எனக்கு புது வாழ்வு வேண்டுமா? நான் என்னுடைய பழைய நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? இறைவன் கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம், புதிய ஆற்றலால் நிரப்பப்படுவோம். குழந்தைகளாக, செடிகளாக நாம் நம்மையே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை கனிகளால், ஆசீரினால், புது வாழ்வினால் நிரப்புகின்றார். அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, இதோ குழந்தையைப் போல, திராட்சை கொடியைப் போல என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றேன். என்னுடைய பழைய நிலையில் இருக்கின்ற எல்லா கண்ணீரையும் கவலையையும் ஆண்டவரை மாற்றி புது வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும். அந்த புது வாழ்வை சுவைக்கின்ற பொழுது உம்மை நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு நினைத்து பார்க்க, அவற்றிலே எப்பொழுதும் உம்மை புகழ எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வை மாற்றி அருளும், எங்களை வழி நடத்தும். இது எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் உனக்கு நிகழ்ச்சியில. சிலர் என்னை பயன்படுத்துகிறார்கள் என எனக்கு தெரிய வருகின்ற பொழுது நான் என்ன செய்வது, அதை தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன செய்ய சொல்றாங்க? கண்டிப்பா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி போடுறது இங்க நிறைய பேர் சமுதாயத்துல இருக்காங்க. நம்மளும் அதுல இருந்திருப்போம். அதுல நம்ம என்ன சொல்றது, நம்மளுடைய வாழ்க்கையிலும் அது மாதிரி நடந்திருக்கும் நிகழ்வுகள்.
அப்போ அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? சரி, ஒரு தடவை அந்த மாதிரி நடக்குது, 2 தடவை அந்த மாதிரி நடக்குது, 3 தடவை அப்படி நடக்குது அப்படின்னு தொடர்ந்து நடக்கும் பொழுது நாம் விழிப்போடு இருந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு பவுண்டரி லைனை வந்து செட் பண்ணிக்கணும். அவங்க அதுக்கப்புறம் காலையே வந்து விழுந்தாலும் இதுக்கப்புறம் நான் வந்து தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை விட்டு நம்ம தாண்டாமல் நாம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தால் போதும். கண்டிப்பாக ஹாஸ்டலில் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கேங், பெரிய கேங். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நண்பர் என்னன்னா, அவருடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்ணுவார், பயங்கரமாக புலம்புவார், ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவார். நாங்கள் உட்காந்து என்ன பண்ணுவோம், எல்லாம் கதை கேட்டுட்டு இருப்போம். எங்களில் யாராவது ஒருத்தர் எங்களுடைய கதை ஏதாவது புலம்ப ஸ்டார்ட் பண்ணோம்னா எந்திரிச்சு வெளியே போயிடுவார். இது ஒரு தடவை 2 தடவை கண்டினியூஸாக இது பல நேரங்கள் இது நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்குள்ளே உள்ள தோணும் இல்லையா, என்ன இவன் அவன் விஷயத்த சொன்னா கேட்கணும்னு எதிர்பார்க்கறான், வைக்கிறான். நாம சொன்னா அவன் பாட்டுக்கு கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு போயிடறான், காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு திங்கிங் வந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் எல்லாருமே உட்காந்துருந்தோம், இதே மாதிரி திரும்ப பேசி சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு ஆக்சுவலாக லெஷர் டைம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அவர் திரும்ப ஏதோ ஒரு விஷயத்த ஷேர் பண்றதுக்காண்டி எடுத்துட்டு வந்தாரு. நான் எல்லாம் ஒருத்த எந்திரிச்சதான் எல்லாம் விறுவிறு எந்திரிச்சு, எல்லாரும் எங்கடா போறீங்க, நீ மட்டும் தனியா பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ என்னன்னா, இதுதான் அந்த பவுண்டரிஸ். அப்போ இந்த பவுண்டரி வந்து இந்த எல்லை ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்டு கொண்டே இருக்கும். சில நேரங்களில் வந்து நம்ம கிட்ட வந்து ரொம்ப அழுது போறோம், ஐயோ நான் போனாலும் தெரியாம பண்ணிட்டேன், இந்த ஒரு தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த செஞ்சிரு அப்படின்னு கெஞ்சின உடனே என்ன பண்ணிடுவோம், திரும்பவும் அந்த உதவியை செஞ்சிடும். அந்த உதவி அவங்க பெற்றுக்கொண்டு திரும்பவும் போயிடுவாங்க, இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. திரும்ப அதே மாதிரி எடுத்து வருவாங்க, அதே மாதிரி அழுது அவங்க விட்டு இறங்கி போய் நம்ம அப்படி இப்படின்னு கேட்டா என்ன பண்ணிடுவாங்க, செஞ்சிருவாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். நாமளும் இந்த மாதிரி அழுது கேட்டா என்ன பண்ணிடுவோம், செஞ்சிருவோங்கிறது நம்மளோட வீக்னஸா என்ன பண்ணும் இருக்கும். இது அவங்க தெரிஞ்சுக்கிட்டனால அகைன் அண்ட் அகைன் இதை பயன்படுத்திக்கின்ற பொழுது இனிமேல் நீ அழுதாலும் புரண்டாலும் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம வந்து இறுக்கத்தோடு வைராக்கியமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிறர் நம்மை பயன்படுத்துவதை நம்மளால என்ன பண்ண தவிர்த்து விட முடியும். ஸோ அப்போ அந்த பவுண்டரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நினைவு கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஜூலை 9. புனித வெரோனிகா ஜூலியானி. இத்தாலி நாட்டின் மெர்காடெல்லோ பகுதியில் செல்வ மிகுந்த குடும்பத்தில் 1660ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் நாள் உர்சுலா ஜூலியானி என்ற இயற்பெயர் கொண்ட புனித வெரோனிகா ஜூலியானி பிறந்தார். சிறு வயதிலேயே ஏழை எளியவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த புனித வெரோனிகா ஜூலியானி தனக்கு 3 வயதாகும் போதே தான் உண்ணும் உணவில் ஒரு பகுதியையும் தன் உடைகளையும் ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்தார். பக்தி மிகுந்த இவரது தாய் தான் இறக்கும் முன்னர் தனது 5 குழந்தைகளையும் இயேசுவின் 5 திருக்காயங்களுக்கென ஒப்பு கொடுத்தார். இயேசுவின் திருவிழா காயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நம் புனித வெரோனிகா ஜூலியானி 1677ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் நாள் ஏழை கிளாரா சபையில் துறவறம் பூண்டார். அதே ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் நாள் இயேசுவின் பாடுகளை அதிகம் சிந்திக்க வேண்டும் என்ற நோக்கில் தனது இயற்பெயரான உர்சுலா ஜூலியானியை வெரோனிகா ஜூலியானி என மாற்றிக்கொண்டார். இயேசுவின் பாடுகளை மனதில் உணர்ந்த புனித வெரோனிகா ஜூலியானி 1694ஆம் ஆண்டில் தன் தலையில் இயேசுவின் முள்முடி திருக்காயத்தையும் 1697ஆம் ஆண்டு புனித வெள்ளியன்று தன் கைகளிலும் கால்களிலும் விலாவிலும் இயேசுவின் திருக்காயங்களை வரமாக பெற்றார். நறுமணம் கமழும் காயங்களோடு தமது அருட்சகோதரிகளை வழிநடத்திய புனித வெரோனிகா ஜூலியானி 1727ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் நாள் இறந்தார். அவர் இறக்கும்போது அவருடைய இதயத்தில் திருச்சிலுவையின் அடையாளம் பதிந்திருந்தது. வெள்ளத்தால் இவருடைய உடல் அழிந்தாலும் இன்றும் அழியாமல் இருக்கும் நம் புனிதருடைய இதயம் இத்தாலியின் சித்தாதி காஸ்டெல்லோ என்ற இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் திருக்காயங்களை வரமாக பெற்ற புனித வெரோனிகா ஜூலியானி விழாவை கொண்டாடும் நாம் இயேசுவின் பாடுகளை மனதில் ஏற்று அவர் காட்டும் நல்வாழ்வை வாழ முயற்சி செய்வோம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிந்தும்
நான் மறுபடியும் அவங்களுக்கு தொடர்ந்து செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம காது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கு மறுபடியும் உதவி செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்தில் விழிப்புணர்வோடு சில விழிப்போடு நாம் எழுந்து நிற்க வேண்டும். அதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் என்ன பண்ணுறோம். ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் நண்பர்கள், அதாவது காதல் தோல்வி அடைந்த நண்பர்கள் யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்களா? இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த காதல் தோல்வியை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்களா? பண்ணிருக்காங்க. ஒரே கதையை எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க குறைஞ்சது? ஃபோன் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவாங்க. எப்பனாலும். ஸோ இது எப்பவுமே என்னன்னா அந்த காதல் தோல்வி அடைஞ்ச நபர்களோடு இருக்கிறதா ரொம்ப ரொம்ப பெரிய கடினமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா நேரமும் ஒரே கதையை தான் சொல்லுவாங்க, அதே எமோஷன்ல சொல்லுவாங்க, மாடுலேஷன் வேணா மாத்தி சொல்லுவாங்க. அதுவும் சில நேரம் மாறினா கூட சந்தோஷம் தான், சில நேரம் அது கூட மாறாம என்ன பண்ணுவாங்க, அச்சஸ் எல்லாம் அப்படியே எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நான் எப்படி எல்லாம் இருந்தேன் தெரியுமா, நான் என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமா. சோ இப்போ நம்ம ஒருத்தர் பயன்படுத்துகிறார்கள் என்றால் நாம செய்யக்கூடிய தவறும் இதுதான். நான் என்னெல்லாம் உதவி செஞ்சேன் தெரியுமா, நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு போய் நான் செஞ்சேன் தெரியுமா, நான் எப்படிலாம் நான் உங்களை அன்பு செஞ்சேன் தெரியுமான்னு நம்ம என்ன பண்றோம், நம்முடைய தன்னிலை விளக்கம். இது யாரு கேட்க போறா, யாருக்கும் தேவை கிடையாது, கேட்கல. ஏன்னா நமக்கு அந்த உதவியை பெற்றுக்கணும் நல்லா தெரியுது, அவங்க தேவைக்கு பயன்படுத்துறாங்கன்னு. அவங்க கிட்ட போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒரு யூஸும் கிடையாது, எனக்கு நானே சொல்லியும் எந்த ஒரு பயனும் இல்லை, அது மற்றவர்கள் சொல்லியும் எந்த பயனும் சம்பந்தம் இல்லாத மூணாவது ஆள்கிட்ட சொல்லியும் எந்த யூஸும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றது என்ன பண்ணுது, இது என்ன பண்ணுன்னா நம்முடைய அமைதியை குலைத்து விடும், என் நிம்மதியை என்ன பண்ணிடும், கெடுத்துரும். ஸோ அப்போ ஒரு விஷயம் ஏமாந்தாச்சு, அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றது அப்படின்னு மூவ் ஆன் பண்ணி போகணுமே தவிர அதை நினைச்சு நான் திரும்ப எப்படி இருந்தேன் தெரியுமா, எப்படி செஞ்சேன் தெரியுமா, என்னெல்லாம் நான் பண்ணேன் தெரியுமாங்கிற புலம்பல் இருக்க கூடாது. அதை நாம் விட்டு விடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஜோ. அடுத்தது என்னென்ன விட்டுவிட வேண்டும்ன்றதை தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். ஹன் பரம்பரை சீனாவை ஆண்டு கொண்டிருந்த சமயம் அது. அவருக்கு சாகாவரம் தரும் அமிர்தம் கிடைத்தது. பரிசாக அதை அவர் உடனே குடித்து விடாமல் ஒரு நல்ல நாள் பார்த்து குடித்து கொள்ளலாம் என்று ஒரு ரகசியமான இடத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட அங்கே வேலை பார்த்த இளைஞன் ஒருவன் எடுத்து குடித்தவன் நான் சாகவே மாட்டேனே என்று சொல்லி தெரிய மாட்டிக்கொண்டான். கடுங்கோபமாகி போனார் மன்னர். நான் சாப்பிடவிருந்த சாகாவர அமிர்தத்தை ஒரு பணியால் சாப்பிடுவதா? உடனே அவனுக்கு மரண தண்டனையை விதித்து விட்டார். தண்டனை நிறைவேற்றப்படும் முன் அமெரிக்கையாய் அருகே வந்து நின்றான் அந்த தண்டனை பெற்ற இளைஞன். மன்னா, நான் செய்ததற்காக மரண தண்டனை பெறுவது சரிதான். இதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. அதை தங்களது கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். சொல்லு, என்ன சிக்கல்? நான் சாப்பிட்டது சாகாவரம் தரும் அமிர்தம் என்றால் நீங்கள் தூக்கில் போடும்போது நான் சாகக்கூடாது. அப்படியே நான் செத்து போனால் மன்னர் வைத்திருந்தது சாகாவரம் கொடுக்கும் அமிர்தம் இல்லை என்றாகிவிடுமே. சாகாவரம் இல்லாததை திருடியது எப்படி குற்றமாகும்? மன்னர் ஏன் மரண தண்டனை விதித்தார் என்றாகி அப்பாவியை கொன்ற பாவம் உங்களை வந்து சேர்ந்துவிடும். யோசித்து செயல்படுங்கள் மன்னா. குழம்பி போன மன்னர் இந்த இளைஞனை மன்னித்து விடுதலை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அது சரி, சாகாவரம் தரும் அமிர்தத்தை குடித்தவனுக்கே சாவு நேர்ந்ததை என்னவென்று சொல்வது? சாகாவரம் பெற்றவரின் கோரிக்கை இதுவாகத்தான் இருக்கும். அந்த சாவு வராதா? என்னை விடுவிக்காதா? விடுதலை தராதா? மனிதன் இறுதியாக இறப்பதற்கு இடையில் மனிதனால் பலமுறை செத்து விடுகிறான். சில நேரம் சில மனிதர்களால், சில நேரம் சில மாற்றங்களால். தகுதி பார்த்து யாரிடமும் பழகாதே. நீ இறந்த பிறகு, நீ செத்த பிறகு தகுதியுள்ளவன் கைகட்டி நிற்பான், தகுதி இல்லாதவன் தான் உன்னை சுமந்து கொண்டு செல்வான். விவேகங்கள் வாழ்நாளை நீட்டிக்கும் வீரிய விதைகள். இழந்த செல்வம், நேர்ந்த அவமானம், கேட்ட வசை சொல், இந்த மூன்றையும் விவேகமுள்ள மனிதன் வெளியே சொல்ல மாட்டான். ஒருவர் உங்களை குறைத்து பேசும்போது அடக்கமாயிருங்கள், அது உங்கள் வீரம். ஒருவர் உங்களை புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாயிருங்கள், அது உங்கள் விவேகம். நினைவிருக்கட்டும், வேகம் எதிர்பார்த்த முடிவை தரும், விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாக தரும். வேகமான வண்டிகள் வேகத்தடையில் விழுந்தன, விவேகமான வண்டிகள் வேகத்தடையை மீறி பாய்ந்தன. உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்க்கையில் சிலர் நம்மை பயன்படுத்துகிறார்கள் என்னும் போது அதை நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. நாம வந்து ஒரு அன்பு செலுத்துறோம், அது அன்பாவே கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களை நம்பி அவங்களுக்கு நம்மளுடைய அன்பை கொடுக்குறோம் அப்படின்னா அங்க இன்வெஸ்ட் பண்றோம் தான் அர்த்தம். ஸோ அந்த அன்பு நம்மளுக்கு திரும்பி கிடைக்குமா அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். அது கிடைக்காத பட்சத்தில், அதை தொடர்ந்து நம்ம முயற்சி செய்தும் அது நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் கொடுப்பதை அங்கே நிறுத்தி விடுங்கள். மறுபடியும் நம்பி நம்பி ஏமாந்து அதை திருப்பி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காதீங்க. கண்டிப்பா இதுல வந்து என்னன்னா ஒரு சின்ன புரிதல். இப்போ எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குது, நான் அவர்களை அன்பு செய்கிறேன். அவர் என்ன பதிலுக்கு அன்பு செய்யணும்னு அவசியம் கிடையாது, அது கரெக்ட். ஆனா அந்த அன்பு செய்யல அவர் என்னை பதிலுக்கு, ஆனா தேவைக்கு மட்டும் என்னை பயன்படுத்திக் கொள்கிறார்களா தான் தவறு. அத்தகைய மனிதர்கள்கிட்ட மட்டும்தான் நாம் அன்பை கொடுப்பதை என்ன பண்ணி விட வேண்டும், நிறுத்தி விட வேண்டும். சில நேரங்கள் அவங்க நம்மளை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. சிலர் தூரமா இருந்தால் நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம், அன்பு செலுத்தி கொண்டே இருப்போம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, அது எந்த வழியும் எதுவும் நம்ம கொடுக்க போறது கிடையாது. பட் ஆனா நான் ஒரு அன்பை ஒரு அளவு கொடுக்குறேன், அதே அளவு அன்பை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. தேவைப்படுகின்ற பொழுது அவங்க என்ன பண்றாங்க, எங்கிட்ட இருந்து அன்பை பெற்றுக்கொண்டு அப்போ எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. திரும்ப தேவைப்படும் போதெல்லாம் வந்து அன்பை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படின்னா கொடுப்பதை நிறுத்தி, அதாவது குறைக்க கூட வேண்டாம், நிறுத்தி விடுறதே ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாஜிக். என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ற இடத்துல ப்ராஃபிட் கிடைக்கணும் தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம். நம்மளுக்கு இந்த இடத்துல லாபம்லாம் வேணாம், இன்வெஸ்ட் பண்ணது திரும்பி கிடைச்சா போதும். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். பார்க்கலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ, சொல்லுங்க கல்பனா. திரும்ப நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிந்தும் நாம் அவர்களை வந்து நம்மிடம் வரவிடக்கூடாது, நாம் ஒரு விழிப்போடு இருக்க வேண்டும் சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம என்ன செய்ய வேண்டும்? அடுத்ததான் என்னை பயன்படுத்தக்கூடிய மனிதர்களை நான் கண்டறிகின்ற பொழுது நான் செய்ய வேண்டிய அடுத்த செயல் என்னன்னா, நான் நோ சொல்றதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம தைரியம் வேணுமா? அதுக்கு ஒரு தைரியம் வேணுமா? கண்டிப்பா. எனக்கு பல நேரங்களில் நோ சொல்றதுக்கு என்ன கிடையாது, கட்ஸ் கிடையவே கிடையாது. எதனால அது எல்லா நிலைகளிலும், நான் இந்த இதுக்கு மட்டும் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு வேலையை கொடுக்குறாங்க, அந்த வேலையை செய்யக்கூடிய நேரமோ செய்யக்கூடிய ஆற்றலோ நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறப்போ, இல்லை இதனால செய்ய முடியாது அப்படின்னு நம்மளால ஓப்பனா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இல்லை, அதற்கான தைரியம் நம்ம கிட்ட இருக்கிறது கிடையாது. ஓகே, இது நோ சொல்லிட்டேன் அப்படின்னா ஒருவேளை என் வேலையை பறிச்சிருவாங்களோ, எனக்கு அடுத்து வேலை கொடுக்காம போயிடுவாங்களோ, எனக்கு பதில் வேற ஆளை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களோ, இப்படி ஏராளமான எண்ணங்கள்னால என்ன பண்றோம், நோ அப்படிங்கிறத சொல்லாம அதை ஏனாவதோன்னு செஞ்சு அதனால் ஏற்படக்கூடிய அவப்பேரும் கடைசி யார் தான் வாங்கிக்கணும், நாம தான் வாங்கிக்கணும். அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. ஏன்னா இன்னைக்கு அவங்க ஏமாற்ற வருகிறார்கள் அப்படிங்கிறப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு பவுண்டரி லைன் செட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பவுண்டரி லைன் செட் பண்றதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நோ சொல்றது. அப்போ ஓகே, அவங்க கெஞ்சி கதறி இந்த ஒரு தடவை எப்படியாவது என்ன பண்ணிரு காப்பாத்திரு, இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் என்னை மறந்துரு, மன்னிச்சிரு, நான் உன்ட்ட என்ன பண்றேன், சாஷ்டாங்கமா வந்து மன்னிப்பு கேட்கறேன், அதை பண்றேன் இதை பண்றேன், இதெல்லாம் செஞ்சது என் தப்பு தான், நான் புரிஞ்சுக்கிட்ட சிவாஜி கணேசனே தோத்துருவாரு. அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்ல உண்மையாகவே அவங்க அந்த நேரத்துல மனம் மாறி அதை வந்து சொன்னாலும் சரி, அந்த நோ அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அந்த இடத்துல தைரியம் நமக்கு நிச்சயமாக வேண்டும். அப்ப அந்த நோ சொன்னாதான் மீண்டும் மற்றும் ஒரு முறை அவங்க மட்டும் இல்ல வேறு யாருமோ ஒருத்தவங்க நம்மளை பயன்படுத்துவதை நம்மால் அனுமதிக்க தவிர்க்க முடியும். நிச்சயமா. கண்டிப்பா ஜோ, இன்னும் தொடர்ந்து பேசலாமா? இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் கல்பனா பரணிக்குமார், குழந்தைகள் நல மருத்துவராக மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். சில குழந்தைங்க வந்து அதிகப்படியான எடை இருப்பாங்க, ஆனால் ஹைட் கம்மியாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு தைராய்டு ஹார்மோன் குறைபாடு இருக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எனர்ஜி கிவிங் ஹார்மோன், நம்ம உடம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்கோ, குடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கோ. தைராய்டு ஹார்மோன் குறைபாடு இருக்க குழந்தைங்களை வந்து குடல் சரியா நகராது, இவங்க கண்டிப்பா கான்ஸ்டிபேட்டடா இருப்பாங்க. ஸோ அதிகப்படியான உடல் பருமனோட ஒரு குறைச்சலான ஹைட் இருக்காங்க, அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து அதிகமா இருக்க குழந்தைங்கள வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். இல்ல ஏனல் கெனால் ஸ்டீனோசிஸ், அதாவது பிறவிலேயே வந்துட்டு அந்த கீழே வர அந்த குடலுடைய அடிப்பகுதி வந்து குறுகலா இருக்கலாம், நேரோயிங் இருக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படலாம். இதையும் தாண்டி இன்னொரு கண்டிஷன் இருக்கு, ஹர்ஷ்பிரங்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா நார்மலா குழந்தை பிறந்து 48 மணி நேரத்துக்குள்ள மேக்சிமம் ஃபர்ஸ்ட் மோஷன் போயே ஆகணும். அந்த 48 மணி நேரம் கழிச்சுதான் ஃபர்ஸ்ட் மோஷன் போறாங்கன்னா இந்த குழந்தைங்களை கண்டிப்பா ஒரு சர்ஜன் விட்டு
நம்ம டெஸ்ட் பண்ணணும். என்னன்னா இதில் ஹர்ஷ்பிரிங்ஸ்னு ஒரு டிசீஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இதில் குடலுடைய அடிப்பகுதியில் வந்து அந்த மசில்ஸ்க்கு தேவையான நர்வ் செல்ஸ் சரியாக வளர்ந்துருக்காது. அதனால அந்த பகுதி வந்து சரியாக நகராது. இந்த குழந்தைங்க ஆரம்பத்திலிருந்தே வந்து மோஷன் சீராக போக மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சை தான் ஒரு தீர்வாக இருக்க முடியும். ஸோ உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா வந்துட்டு முதல்ல டயட்டை சரி பண்ணுங்க. சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு டாய்லெட் ட்ரெயின் பண்ண கற்றுக் கொடுங்க. டைட்டாக போகிறாங்க, பெபிள்ஸ் மாதிரி போகிறாங்க, அடுத்து வந்து மோஷன் ஸ்மெல்லோட போகிறாங்க அப்படின்னாலே வந்துட்டு பழைய மோஷன் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதுவுமே உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன். குழந்தை வந்து கான்ஸ்டிபேட் ஆகுறாங்க, நின்றுக்கிட்டே போகிறாங்க, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, 4 வாய் வாங்கிட்டு மூடிடுறாங்க வாயை. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே கான்ஸ்டிபேஷனில் அடங்கும். ஸோ இதுக்கு மருத்துவ ஆலோசனை கண்டிப்பாக தேவைப்படும். அது இல்லாமல் உங்கள் சைட்லேருந்து டயட்டையும் பார்த்துக்கோங்க. 5 கைப்பிடி நிறைய ஃபைபர் எடுத்துக்கணும். கிழங்கு ஐட்டம்ஸும், வாழைப்பழம், மைதா, பேக்கரி ஐட்டம்ஸில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் தண்ணியும் நிறைய குடிக்க பாருங்கள். நிறைய டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். இதுவுமே மோஷனை வந்து டைட் ஆகும். ஸோ உங்கள் குழந்தையோட ஆரோக்கியத்தை வந்து உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசித்து கவனமாக ட்ரீட் பண்ணுங்க. அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான மருத்துவ ஆலோசனையும் கேட்டுட்டோம். அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்க்கையில் சிலர் நம்மை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் கண்டறிகின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததா என்ன சொல்றாங்க? பல பேருடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கும். அதுக்கப்புறமா புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க எனக்கானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். என்ன அப்படின்னா, நாம் தேடி சென்று அன்பு செய்யும் உறவுகளை விட நம்மை தேடி வந்து அன்பு செய்யும் உறவுகளுக்கு வலிமை அதிகம், அதே மாதிரி அதோட மதிப்பும் அதிகம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் தேடி வராங்க அப்படின்னா அவங்கள அன்பு செலுத்துங்க. தயவு செஞ்சு நீங்க தேடி தேடி போய் அன்பு கொடுத்து, தேடி தேடி போய் லவ் கொடுத்து, கடைசியில அவங்க இந்த மாதிரி தான் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற அந்த ஒரு சூழ்நிலை நிலவும். அது எப்பவுமே நம்ம ஒரு விழிப்போடு இருக்க வேண்டும், யார் கூட நம்ம பழகுறோம் அப்படின்றது. கண்டிப்பா தமிழ் சினிமாவில் வந்து பல திரைப்படங்கள் இந்த ஒரு டயலாக் இருக்கும். அதாவது நீங்க நேசிக்கிறவங்களை காட்டிலும் உங்களை நேசிக்கிறவங்களை நீங்க நேசிக்கிறீங்க. அது அப்பதான் வாழ்க்கை அழகாக தெரியும். அது நிதர்சனமான உண்மையும் கூட. அப்போ நான் ஒரு பொறுப்பில்லாத இடத்துல, ஒரு தேவையில்லாத இடத்துல, என்னுடைய அன்பை உணர்ந்து கொள்ளாத இடத்துல என் அன்பை வந்து நான் வந்து வாரி 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 கொட்டி அண்டாவா கொண்டு போய் நான் கொட்டினாலும் எனக்கு ஒரு குண்டான் ஜாமானுக்கு எனக்கு வந்து ஒரு பிரோஜனம் இருக்குமான்னு கேட்டா ஒன்றும் இருக்காது, அங்கிருந்து எதுவும் வராது. அப்போ அப்படி இருக்குன்ற பொழுது நாம எந்த உறவுகளில் ஃபோக்கஸ் பண்ண வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க சொன்ன ஒரு கதை ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? அப்போ அந்த ரோஜா செடியா ரோஜாவா, அப்போ நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் எது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரிய வேண்டும். ஸோ அப்போ அதில் நான் என்னுடைய உறவுகளில் நான் கவனத்தை செலுத்துகின்ற பொழுது இவங்க வருவாங்க போவாங்க, இதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. சிறப்பு ஜனம் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து இருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 49 நாம் இருக்கிறோம். 3ஆம் கருத்தினை இன்று பார்த்து நிறைவு செய்கிறோம். எவருக்கும் பயனற்றவர், ஏவாது மாற்றும் இளங்கிளையும், காவாது வைதள்ளி சொல்லும் தலைமகனும், பொய்தள்ளி அம்மனை தேய்க்கும் மனையாளும், இம்மூவர் இம்மைக்கு உறுதியில்லாள். திரிகடுகம் 49. ஆக பெற்றோர் தம் வழிகாட்டுதலை ஏற்காத பிள்ளைகள், மனைவியை இகழ்ச்சிக்குள்ளாக்கும் கணவன்கள், வீட்டில் இருக்கின்ற அந்த உண்மையான செல்வத்தை பொருட்படுத்தாது அதை வீணாக்குகின்ற பாதுகாக்காத மனைவி, இவர்கள் கண்டிப்பாக ஏற்கத்தக்கவர்கள் அல்லர். அந்த வகையில் இந்த 3ஆம் கருத்து, இல்லாள் மனைவி, அவள் அந்த உண்மையான அந்த குடும்பத்தினுடைய அந்த செல்வத்தை சிதைக்கின்ற அழிக்கின்ற தன்மை உடையவளாக இருந்தால் அவள் இங்கு ஏற்கத்தக்கவளாக இருக்க இயலாது. எல்லாராலும் வெறுக்கப்படக்கூடியவராக, எவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவராக அவர் இருப்பார். அதான் வள்ளுவர் ஒன்றை சொல்வார், இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை என்று கேள்வி கேட்பார். எதுதாயா இல்லை? ஒரு மனைவி நல்ல மாண்புடையவளாக இருந்தால் அந்த வீட்டில் எதுதான் இல்லை? எல்லாம் இருக்கிறது. ஆனால் எதுதான் இருக்கிறது? ஒரு வீட்டில் மனைவி மாண்பற்றவளாக இருக்கிறார் என்றால் அந்த வீட்டில் எது இருந்தாலும் ஒன்றும் இல்லை என்பதுதான் பொருள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாடல் ஒன்று இவ்வாறு சொல்கிறது,
சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு, மணப்பாறை மாடு கட்டி அப்படி அந்த பாட்டு போகும். அப்போ அதில் ஒரு தாய், ஒரு இல்ல தலைவி, அவரிடம் மகன் அங்கு உழைக்கின்ற அந்த உழைப்பின் அடிப்படையில் வருகின்ற வருவாயை கொடுத்து வைத்தால் அது பாதுகாப்பாக இருக்கும். அதோடு அந்த 6 என்பதை 100ஆக அவங்க மாற்றுவாங்க என்று பாவலர் அங்கு பாடுகிறார். அருமை. ஆக இதை போன்ற அந்த தன்மையுடைய ஒரு பெண், ஒரு இல்ல தலைவி, ஒரு மனைவி அவர் இருக்க வேண்டும். ஆனால் இருக்கின்ற செல்வத்தை எல்லாம் சிதைக்கின்ற, அழிக்கின்ற, தன்னுடைய உழைப்பை கொடுக்காமல் வீணாக்குகின்ற, வீட்டில் சமையல் எல்லாருமே சேர்ந்து செய்யணும், ஆனால் அதை மறுத்து வாரத்துக்கு ஒரு முறையில் நாள்தோறுமோ கடைகளில் வாங்குகின்ற இந்த தன்மையெல்லாம் இருப்பது செல்வத்தை சிதைக்கின்ற ஒரு தன்மையாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் பயனற்றவர்கள் என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனி தமிழ் சொல் அது மனை. மனை அருமையான ஒரு தமிழ் சொல். அது என்ன? ஆங்கிலத்தில் ஹவுஸ், ஹோம் என்று சொல்கிறாங்க பாருங்க. சமஸ்கிருதத்தில் பவனம் என்று சொல்கிறாங்க பாருங்க. தமிழில் வீடு, இல், இல்லம், இவை எல்லாமே அந்த மனை. எனவேதான் மனையியல் கல்லூரி என்றெல்லாம் கூட இருக்கிறது. ஆக இல்லு என்றால் அது தெலுங்கு, இல் என்பதிலிருந்தால் அது இல்லு அப்படிங்கிற மாதிரி உகரத்தை சேர்த்து அங்கு வருகிறது. இங்கு இந்த உலகமே ஒரு மனை, அது கடவுளின் மனை. வானம் அவரது தலையணை, இந்த உலகம், இந்த இயற்கை அது அவருடைய கால் மனை. எனவே இங்கு எல்லாமே நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு எல்லாரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற, செவிமடுக்கிற, மதிக்கிற ஆட்களாக, ஆற்றல்களாக, கணவன்கள் மனைவிகளை மதிக்கிறவர்களாக, மனைவிகள் இல்லத்தில் இருக்கிற அந்த உண்மை செல்வத்தை பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று உறுதியேற்றுக்கொள்ளும் கடவுளுக்கு திருவிழம். ஆனால் மீண்டும் நாளை திரிகடத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திருக்கடகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கும் மனிதர்களிடமிருந்து நாம் கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும், அதற்கு நாம் எப்படி விழிப்போடு இருக்க வேண்டும் சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்? அடுத்ததா நாம என்ன செய்ய வேண்டும் நம்மை பயன்படுத்தக்கூடிய மனிதர்களை நாம் கண்டறிகின்ற பொழுது அப்படின்னா, இப்போ ஏன் நம்ம அவங்கள பயன்படுத்த அனுமதிக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கான ஒரு குறைபாடு இருக்குது. சில நேரங்களில் இந்த விஷயம் இவங்க சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோம். அவங்க ஒரு வார்த்தை சொன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு வேலிடேஷன்ஸ் எதிர்பார்த்து நாம் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களை டிபெண்ட் பண்ணியே இருப்போம். அப்போ அந்த டிபெண்டிங் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்து ஒரு வேலிடேஷன்ஸ் இவங்க சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம். ஸோ இவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம், காத்திருக்கலாம். அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க நாம எப்ப செயல்பட வேண்டும், நாம என்ன யோசிக்கணும், நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போய்விடும். அப்போ அந்த டிபெண்டிங்கா இருக்கிறதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், வெளியே வர வேண்டும். அப்போ எனக்கு யூஸ்வலா நம்ம யார் நம்மளை அதிகமா பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ, யாரை அதிகமா நம்ம நம்புறோமோ அவங்க தான் நம்மளை என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை பத்தி கரெக்டா வச்சிருப்பாங்க. ஓகே, இவன் என் நம்பிக்கைக்குரியவன், இவன் எனக்கானவன் நம்புறவங்க, அவங்க வேற லிஸ்ட். ஆனா நான் அவங்களை நம்புறேன், ஆனா அவங்க என்ன நம்பல. நான் அவங்களை அன்பு செய்யறேன், ஆனா அவங்க என்ன பண்ணல, உண்மையாக அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது அத்தகைய மனிதரிடமிருந்து ஒரு வேலிடேஷனே, ஒரு டிபெண்டிங்கா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அதுல இருந்து வெளிவருவது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லது, இதை நாம் நினைவில் கொள்ளலாம். தொடர்ந்தும் பேசலாம் ஜோய். அடுத்த பகுதி பார்க்கலாம். தொலைக்காட்சி அல்லது சமூக ஊடக செய்தி உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறதா அல்லது தீர்ப்பை முன்கூட்டி எழுதுகிறதா? ஊடகம் ஒரு ஜனநாயக நாட்டின் 4வது தூண். அது அரசியலை, சமூகத்தை, தொழில்நுட்பத்தை, வாழ்க்கை கற்பிக்கின்ற கல்வி சாலை. அதே ஊடகம் ஊதாரியாய் போனால் என்ன செய்வது? செய்திகளை வெளிப்படுத்துவது ஊடகங்களின் பொறுப்பு. ஆனால் அந்த செய்தி நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னே ஒருவரை குற்றவாளியாக காட்ட ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? ஊடக விசாரணை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி திருத்தூதர் பணிகள் 6:8 முதல் 12 வரை. ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்போது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சிரேன் அலெக்சாந்திரியா நகரினரும்
சிசிலியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாட தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழ செய்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். இயேசுவின் போதனையை ஆவியின் தூண்டுதலால் அறிவித்த ஸ்தேவான் சரியான முழுமையான விசாரணையே இல்லாமல் கொலை செய்யப்படுகிறார். இன்றைய டிஜிட்டல் உலகிலே ஊடகங்கள் டிஜிட்டல் நீதிமன்றங்களாக செயல்படுகின்றன. உண்மைக்கு பதில் குழப்பங்களையும் மன வருத்தங்களையும் உருவாக்குகின்றன. இவ்வகை டிஜிட்டல் விசாரணை ஒரு மனிதனுக்கு தூக்கு தண்டனைக்கு நிகரான வலியையும் வேதனையையும் தருகிறது எனலாம். சமீப காலமாக ஊடகங்கள் நீதிமன்றம் செய்கின்ற விசாரணையை செய்ய தொடங்கியிருப்பதை ஊடக விசாரணை, அதாவது மீடியா ட்ரையல் என்கின்றனர். டிஆர்பிக்காக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொடங்கிய இந்த பழக்கம் தற்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக காணப்படுவதை நாம் காண்கிறோம். இந்திய அரசியல் அமைப்பின் பிரிவு 19(1)ஆவிலே குடிமக்களுக்கு பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியல் அமைப்பு பேச்சுரிமையை அல்லது கருத்துரிமையை நமக்கு கொடுத்திருந்தாலும் அது ஒரு வரையறைக்குள்ளும் வரைமுறைக்குள்ளும் செயல்பட வேண்டும். இன்று பேச்சுரிமை என்ற வார்த்தையில் சமூக ஊடகங்களிலும் வெகுஜன ஊடகங்களிலும் ஊடக விசாரணை நடத்தப்பட்டு ஒருவரின் தனி உரிமைக்கான உரிமை, அதாவது ரைட் டு பிரைவசி மறுக்கப்படுகிறது. தனி உரிமைக்கான உரிமை என்பது இந்திய அரசியல் அமைப்பின் 21வது பிரிவின் கீழ் வருகிறது. உதாரணமாக, ஒருவரின் அனுமதியின்றி அவர்களின் புகைப்படங்களை வெளியிடுவது, தனிப்பட்ட தகவல்களை திருடுவது அல்லது அவர்களின் அந்தரங்க வாழ்க்கையில் தலையிடுவது போன்ற செயல்கள் தனி உரிமை மீறல்களாக கருதப்படுகின்றன. ஊடக விசாரணை என்பது நீதிமன்றங்களில் நடந்து கொண்டிருக்கும் நியாயமான விசாரணை போக்கை திசை திருப்புவதோடு ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் மீது ஊடகங்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிடுவதன் மூலம் பொதுமக்கள் மத்தியில் அந்த நபர் குற்றவாளி என்ற ஒரு கருத்தை உருவாக்குகிறது. ஒரு விசாரணையின் முடிவில் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவிக்கும் வரை ஊடகங்கள் ஒருவரை குற்றவாளி என்று முடிவு செய்வது சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரானது. நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 பிரிவு 12 படி ஊடக விசாரணையில் ஈடுபடும் வெகுஜன ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். ஊடகங்கள் ஒருவரை குற்றவாளி போல காட்டினாலும் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை அவரை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதையோ அல்லது முத்திரை குத்துவதையோ தவிர்க்க வேண்டும். செய்திகளில் சொல்லப்படுவது உண்மைதானா அல்லது அது அந்த ஊடகத்தின் கருத்தா, ஃபேக்டா அல்லது ஒப்பீனியனா என்பதை பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமன்றத்தில் இருக்கும் ஒரு வழக்கை பற்றி தவறான தகவல்களை பரப்புவது என்பது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கு காரணமாக அமையலாம். ஒரு வழக்கை பற்றி தெரியாமல் அதை பற்றிய செய்திகளை ஷேர் செய்வது அல்லது கமெண்ட் செய்வதை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஊடகங்கள் நீதியை பாதுகாப்பதை தவிர நீதியை வழங்குகின்ற தளம் அல்ல. எல்லோரும் ஊடகம், எல்லோரும் நேயர்கள் என்ற இக்காலச்சூழலில் ஊடகங்கள் இன்னும் அதிகமாக பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். விவிலியத்திலே ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்த போதிலும் சிலர் அவரை விரோதியாக சித்தரித்தனர். அவருக்கு எதிராக பரப்புரையை மக்களிடையே மேற்கொண்டு அவரை கல்லால் எறிந்து கொள்வதற்கு காரணமாயினர். ஊடக விசாரணையும் அப்பாவி மக்களை பழி வாங்கலாம் அல்லது மானபங்கப்படுத்தலாம். எனவே ஊடகங்கள் விசிலாக இருக்க வேண்டுமே தவிர விஷமாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. சிலர் என்னை பயன்படுத்துகிறார்கள் என நான் அறிந்து கொள்கின்ற பொழுது நான் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததா என்ன? எப்படியோ இவங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளை பயன்படுத்துறாங்க, ஸோ அதனால இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு உதவி கிடைக்காது அப்படின்ற அந்த எண்ணங்கள் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த வார்த்தைகளால விளையாட ஆரம்பிப்பாங்க. எப்படியும் இவங்க ஒரு கருணை உள்ளம் கொண்டவர்கள், ஸோ அதனால வார்த்தையில இவங்களை நம்ம பிளாக் பண்ணிட்டோம்னா போதும்,
எப்படியும் மனசும் மாறிடுவாங்க. அந்த மாதிரி வார்த்தைகளால அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அதை நம்பாமல் அவர்கள் செய்யும் செயல்களை வைத்து வேணா நம்பலாம். ஓகே, இப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க, செஞ்சிருக்காங்க, ஓரளவுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை வரும். ஆனா வார்த்தைகளால சொல்றாங்க அப்படின்றப்போ நம்ம அப்பவும் விழிப்போட தான் இருக்கும். கண்டிப்பா இது வரைக்கும் நான் செஞ்ச தப்பு இனிமேல் நான் செய்ய மாட்டேன், நான் இன்னையில இருந்து திருந்திடுறேன், இது போறதுக்கு உனக்கு செஞ்ச துரோகத்தை போல நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். இந்த வார்த்தைகளை ஈஸியா சொல்றது ரொம்ப 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 எளிது, ஈஸி. அதை நம்ம எப்படினாலும் வார்த்தை ஜாலங்கள் பயன்படுத்தி மானை தேனை பொன்மானை போட்டு எப்படினாலும் மனம் கவரம் பண்ண என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். ஆனா அதை செயலில் காட்டுகிறோமா, சாட்டுகிறார்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ப அந்த செயல் அது வரவே இல்லை, இந்த ஒரு தடவை செஞ்சிரு, இனிமேல் பாரு நான் எல்லாம் மாறி இருந்தா வச்சிருந்தேன் அப்படி இப்படினாலும் கூட நீ மாறி எல்லாம் செஞ்சுட்டு வா, அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் நம்ம கிட்ட இருக்க வேண்டும். இல்ல இவங்க தான் சொல்றாங்கல்ல, நம்ம வீடுகளில் பெரும்பாலான அம்மாக்கள் அப்பாக்களால் ஏமாற்றப்படக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அப்பா சொல்லிட்டார்ல, ஒரு தடவை இன்னைக்கு தான் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, இனிமேல் அப்பா குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டாரு, அதனால பிரச்சனை இல்லை, அப்பா என்ன பண்ணிடலாம், நம்பிடலாம், அந்த ஒரு தடவை அப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைங்க கிட்ட காம்ப்ரமைஸ் போடுவாங்க, சொல்லுவாங்க. பிள்ளைங்க உறுதியா நிற்பாங்க, அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும், அந்த இப்படிதான் சொல்லுவாரு, என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டார். ஆனா ஒரு கட்டம் நிச்சயமா அந்த மாற்றம் என்பது நடக்கும், அந்த நாளும் வரும், வராது அப்படின்னா வரவே வராது. ஆனா அந்த நேரங்கள்ல அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளை நமக்கு உண்மைத்தன்மை இருக்குதா இல்லையான்னு என்ன பண்ணும், தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதை தெரிந்து கொண்டதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர்களுடைய வார்த்தைகளை கவனிப்பதை விட அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை கவனித்து அதற்கேற்றார் போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா இன்னும் தொடர்ந்து இதை பத்தி சிந்திப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். களிமண் பகுதிகள் தவிர்த்து மழை பெஞ்சா தண்ணி தேங்காத அனைத்து வகை நிலங்கள்லையும் அதிக லாபம் குறுகிய நாளில் தரக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் சின்ன வெங்காயம். சரிங்களா? அதாவது சாதாரண நாட்களில் 65 நாளும், நமக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் 90 நாளும் எடுத்துக்கக்கூடிய வகையிலான பயிர் சின்ன வெங்காயம். நிறையா பகுதியில் 55 நாள்லேயே வருதுங்க. வெயில் அதிகமாக இருந்து காற்று அதிகமாக இருந்ததுன்னா 55 நாள்லேயே வந்துடுது. ஒரு சில பகுதியில் 65 நாளைக்கு போகுதுங்க. சின்ன வெங்காயம் சாகுபடியில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், காய் நடுத்தர காயாக இருக்கணும். 2 சென்டிமீட்ரு 3 சென்டிமீட்ரு இந்த அகலம் இருக்கிற மாதிரி, முதல் கோடுக்கும் 2வது கோடுக்கு இடையில அதோட அகலம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி காய் வாங்கிக்கணும். ரொம்ப பெருவெட்டு காய் எடுக்கக்கூடாதுங்க. பெருவெட்டு காய்னா நிறைய வேர் விடும், காய் பெருகாது. சின்ன வெங்காயத்தோட அடிப்படை என்ன, ஒரு காயை நடவு பண்ணால் 10 பல்லு பிரியணும். 10 பல்லுக்குள்ளே பிரிஞ்சால் நல்லது. 8 அல்லது 10 பிரியணும். 20 பிரியும், அதெல்லாம் சல்லி காயாக போயிடும். அதை பண்ணக்கூடாதுங்க. மீடியம் சைஸ் காய் இருந்தால் போதும், இதை நடவு பண்ணும். நான் சொல்கிறேன், ஒரு காய் 8ஆவோ 10ஆவோ பிரியணும். அது பிரிகிறதுக்கு ஏற்ற மாதிரி இடம் கொடுக்கணும் மண்ணில். அப்போ நம்ம நடவு செய்கிறோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு நடவுக்கும் இன்னொரு நடவுக்கு இடையில 10 சென்டிமீட்டர், அப்படி இல்லைன்னா 15 சென்டிமீட்டர் அப்படி இடைவெளி வச்சுக்கணும். இடைவெளி இருந்தால் தான் பெருக்கும், இடைவெளி இல்லைன்னா பெருக்காது. இந்த கவனம் வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தரமான காய் எங்கே இருக்குது, பொதுவாக பெரம்பலூர் காயும்பாங்க அல்லது துறையூர் காயும்பாங்க, அப்படி வாங்கிக்கங்க. அந்த காய் சராசரியாக 9லேருந்து 10 டன்னு விளைச்சல் கொடுக்குதுங்க. 10 டன் அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிய நிறைய விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா, 1 லட்ச ரூபா செலவு பண்ணாங்கன்னா 4லேருந்து 4.5 லட்ச ரூபா லாபம். அப்படின்னா 3.5 லட்ச ரூபா தெளிவான லாபம் எடுக்கிறாங்க. 3 லட்ச ரூபா அல்லது 3.5 லட்ச ரூபா தெளிவான லாபம் எடுக்கிறாங்க. அப்படி செய்யணும்னா எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா, காயை கவனிக்கணும், தரமான காய் வாங்கணும். அந்த காயை நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு வரணும். ஏக்கருக்கு 500 கிலோ அல்லது 600 கிலோ விதை தேவைப்படும். அந்த காயை வாங்கிட்டு வரோம். அந்த காயை தரம் பிரிக்கணும். நல்ல ரோஜா பூ கலரில் இருக்கக்கூடிய வெங்காய கலரில் இருக்கக்கூடிய வெங்காயமாக தனியாக எடுக்கணும். அதில் காயை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது, மேலே அந்த வேர் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்த விரலில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில காயை கையில் தொடுறப்பே நசங்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாலே அழுகல்னு அர்த்தம். அதெல்லாம் தனியாக வச்சிடணும். கருப்பாக இருக்கிறது, வெள்ளையாக இருக்கிறது, பழுப்பு நிறமாக இருக்கிறது, கருப்பாக இருக்கிறது, இதெல்லாம் ஒதுக்கிடணும். தெளிவான காய்களை மட்டும் நடவு செஞ்சால் போதும். அந்த அளவுக்கு செஞ்சிங்கனாலே நல்ல விளைச்சல் வரும். இந்த காய்களை கலந்திங்கன்னா மண்ணில் ஈரத்தில் தான் வளர்றது. ஒரு பயிர்லேருந்து இன்னொரு பயிருக்கு நோய் பரவும்,
காய் வராமல் போக நிறையா வாய்ப்பு இருக்குது, நோய் வர வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு நிறைய தொல்லை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த காய் தேர்வு அல்லது தரம் பிரிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். 3வது, விதை நேர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணிக்குள்ளே ஊற வச்சு எடுத்து காய வச்சு நடவு செய்யுங்கன்னு. அதில் என்ன தவறு நடக்குதுன்னா, நிறைய பேர் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்றாங்க, அல்லது தவறாக ஊற வச்சிட்றாங்க, அல்லது காய வைக்கிறதுல குறைபாடு வைக்கிறாங்க. இதோட விளைவு என்னென்னா, தரம் பிரிக்காத காயை நீங்கள் ட்ரம்மில் போட்டு ஊற வைக்கிறப்ப கெட்ட காயில் இருக்கக்கூடிய அந்த பூஞ்சை அந்த தண்ணியில் கரைஞ்சு மற்ற நல்ல காய்க்கும் பரவ வாய்ப்பாகிடுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தரம் பிரிக்கணும். தரம் பிரித்ததை நடவு செஞ்சுருங்க. ஃபஸ்ட்டு நடவு செஞ்சுருங்க. அடுத்து முதல் தண்ணி கொடுக்குறப்ப 200 லிட்டர் தண்ணியில் ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிற திரவம் கண்டிப்பாக 1 லிட்டரும், பாசிலோமைசிஸ் அப்படிங்கிற திரவம் 1 லிட்டரும், மெட்டாரைசியம் அப்படிங்கிற திரவம் 1 லிட்டரும், இந்த 3ம் கண்டிப்பாக கலக்கணுங்க. இதில் எதுக்கு அப்படின்னா, ட்ரைகோடர்மா விரிடி அழுகல் வராமல் இருக்க, பாசிலோமைசிஸ் அப்படிங்கிறது நூற்புழு வராமல் இருக்க, மெட்டாரைசியம் அப்படிங்கிறது மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சியோ புழுவோ நம்ம வெங்காயத்தை பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக. இதில் எது முக்கியமோ அது தாக்காமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்படி பண்ணுறப்ப நமக்கு ஒரு தெளிவான ஒரு அடி உரத்தோடு உள்ள காய்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது பற்றி மீண்டும் பேசுவோம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சமுதாயத்துல நம்மை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அது ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்கும். இருந்தாலும் அது அங்கெல்லாம் பெருசா ஒரு பிரளயம் வெடிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் மெதுவாக நாம் எப்படி அவர்களை விட்டு விலகி வந்தால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்ன்றதை நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா, ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகத்துக்கு வரும். என்ன அப்படின்னா, ஒரு தண்ணியில விழுந்த தேள், ஒரு ஆற்று தண்ணியில விழுந்த தேள், அதை ஒருத்தர் என்ன பண்ண எடுத்து காப்பாற்றுறாரு. அதை கையை விட்டு தூக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறது, கையில கொத்திக்கிட்டே இருக்குது. அப்போ பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் கேட்டாராம், ஏன் கொத்திக்கிட்டே இருக்குது, அதை போய் காப்பாற்றுறது, அது கொட்டுவது அதனுடைய குணமாக, காப்பாற்றுவது என்னுடைய இயல்பு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பெரிய ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி சொன்னா. ஆஹா, எவ்வளவு பெரிய கதை. இதை கேட்டு இருந்த ஒரு குட்டி பையன் சொன்னா, அதுதான் கொத்துதுன்னு தெரியுதுல, காப்பாற்றணும், ஓகே என்ன அதை ஒரு குச்சியை வச்சோ இல்ல ஒரு இலையை வச்சோ தூக்க வேண்டியதானே, என்னத்துக்கு கையை வச்சு அவ்வளவுதான் எடுக்கணும். சோ அப்ப இதுதான் அடுத்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமும் கூட. நம்ம பல நேரங்கள்ல ஏன் காப்பாத்துறது என் சுபாவம் தான், இல்ல ஏமாந்து போறது என் சுபாவம் தான், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வெள்ளன் குட். அந்த தேலை காப்பாத்துறதுக்கு ஒரு குச்சை விட்டு எடுத்து அது கையிலேயே கடிக்க போகுது. அந்த குச்சியில என்னால கொத்திட்டு போகுது. அதுல அதனால நம்ம வலி எதுவும் உண்டான்னு கேட்டா, நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம், இப்படிதான் அறிவாளித்தனமா செய்யறோம்னு சொல்லி சில நேரங்கள்ல முட்டாள்தனமா என்ன பண்ணி கொண்டு. அப்ப அந்த வகையில இவங்க என்ன திரும்ப ஏமாத்துறான், திரும்ப ஏமாத்துறான், அவனை மன்னிச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு டைம்ல ஒரு நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு, 7 தடவை இல்ல, நீங்க 7x7 என்ன பண்ணுங்க, நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு சொல்லி, அதுவும் ஒரு நாளைக்கு மட்டும். அப்போ இவர்களை மன்னிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அவங்க நமக்கு ஒரு லெசனை கத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, என்னை இத்தனை பயன்படுத்தி இருக்கிறான், என்னை இப்படி எல்லாம் ஏமாத்தி இருக்கிறான், ஏதோ ஒரு சில விஷயத்த நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அதை மறந்துட்டு நான் திரும்பவும் போய் மன்னிக்கிறேன்னா நாம திரும்பவும் என்ன பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, பயன்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். அவளை மன்னிச்சு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இது வரைக்கும் நீ என்ன பயன்படுத்தினேன், இனிமேல் லைஃப்ல நீ எனக்கு தேவையில்லை. சோ அந்த மன்னிப்பு தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு புரிதல் கிடைச்சா போதும் நம்முடைய வாழ்க்கைக்கு. இன்னும் தொடர்ந்து இதை பத்தி சிந்திக்கலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது உடல் பருமன். இப்ப பார்த்தோன்னு சொன்னா, ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் உடல் பருமனா இருக்காங்க. இதுக்கு மெயின் காரணம் நம்ம பார்க்கணும். ஒண்ணு, பரம்பரையாக ஒபிசிட்டி இருக்கலாம், அல்லது இப்போ உள்ள காலகட்டத்துல நம்மளோட உணவு முறை மாற்றம் இன்னைக்கு ஒபிசிட்டி, உடல் பருமன் வருது. உடற்பயிற்சி இன்மை, அதே போல நம்ம சாப்பிடும் சாப்பாட்டுக்கு ஏற்ற உழைப்பு இன்மை. ரெண்டாவது, உணவு பழக்க வழக்கம், நல்ல நார்ச்சத்துள்ள கீரைகள், காய்கள், பழங்கள். நீங்க நான்வெஜ் கூட சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லல, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. நான்வெஜ் எல்லாம் கண்டிப்பா நான் சொல்றேன், நைட் டைம் யாரும் சாப்பிடாதீங்க, டே டைம் நீங்க தாராளமா உங்க விருப்பம் சாப்பிடுங்க. எப்படின்னு கேட்டா, டே டைம் சாப்பிடும்போது நமக்கு செரிமானம் ஈஸியா டைம் கொடுக்குறோம். நைட் டைம் சாப்பிட்டுட்டு உடனே போய் படுத்தோன்னு வச்சுங்க, அதுவே நமக்கு இன்டைஜஷன், கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன், ஒபிசிட்டி எல்லாத்துக்கும் காரணம். கூட பைல்ஸும் வந்துடும்.
அதனால தயவு செய்து யாராக இருந்தாலும், நோயே இல்லை, நீங்க எந்த நோயாளியும் கிடையாது, நார்மல் பர்சன், தயவு செய்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன்ல நான்வெஜ் எடுக்க, நைட்டு கட்டாயம் நான்வெஜ் சாப்பிடாதீங்க, வெஜிடேரியன் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி சாப்பிடுங்க, இதுதான் நல்லது. அப்போ இந்த உடல் பருமனால என்ன பிரச்சனைகள் வரும்? ஒன்று, நமக்கு தைராய்டுனால உடல் பருமன் வரலாம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அது வர்றதுக்கும் காரணம் நம்மளோட உடல் உழைப்பு இன்மை, எக்ஸசைஸ் இல்லை, டயட்டு ப்ராப்பர் டயட் இல்லை, அதனால்தான் தைராய்டு வருது. அடுத்தது பார்த்தோன்னு சொன்னா, நமக்கு உடல் பருமனால ஏகப்பட்ட உபாதைகள் என்னென்ன அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் வந்து பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், இது மாத்திரம் இல்லை, இன்ஃபெர்டிலிட்டிக்கு முக்கிய காரணம் ஆண் பெண் இருபாலருக்கும் உடல் பருமன் ஒரு முக்கிய காரணம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு எடுத்தோன்னு சொன்னால், இதனால இர்ரெகுலர் பீரியட், ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இர்ரெகுலர் பீரியட்னால சில பிரச்சனை, அதனால பெண்களுக்கு குழந்தையின்மை, ஆண்களுக்கும் அப்படித்தான், அவங்களுக்கு விந்து அணுக்களில் குறைபாடு ஏற்படும், தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை வரும், சுகர் இருக்கலாம், எல்லா நோயும் வாங்கன்னு கூப்பிட்டு வச்சுக்கக்கூடியது உடல் பருமன். அப்போ உடல் பருமனை நம்ம குறைக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் டயட்டு, எக்ஸசைஸ், ட்ரீட்மெண்ட் எல்லாமே கடைபிடிச்சிங்கன்னு சொன்னா நிச்சயமாக உடல் பருமன் இது மற்ற துணை நோய்கள் வராமல் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா உடல் பருமன் ஒன்று இருந்தா எல்லா நோயும் தன்னால சீக்கிரம் வந்துடும். வரக்கூடாதுன்னு இல்லை, வரக்கூடாதுன்னா நமக்கு ஆசை, நம்ம எண்ணம். ஆனால் இருக்கிற பாடியை பார்த்தோன்னு சொன்னா நமக்கு எல்லா நோய்களும் விரைவில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதனால உடல் பருமன் கட்டாயம். ஒரு எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ வெயிட்டு, அதுல இருந்து 5 கிலோ கூட இருக்கலாம், இல்லை 5 கிலோ கம்மியாக இருக்கலாம், 5 கிலோ வேணா கூட இருக்கலாம், அது வரைக்கும் நமக்கு பேலன்ஸ் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு இன்னைக்கு மூட்டு வலி, முதுகு வலி வர காரணம் நம்ம உடல் பருமன். நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறதுனால அது உடல் மெலிந்து கூட இருப்பாங்க, மூட்டு வலி, பேக் பெயின் வந்துடும், சர்விக்கல் லம்பர் ப்ராப்ளம் வந்துடும். இது எதனால அப்படின்னா, ஒரே இடத்துல அதிக நேரம் உடற்பயிற்சி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறது. உடல் பருமன் ஏன் நமக்கு மூட்டு வலி வருது, முதுகு வலி வருதுன்னா, நம்மளோட வெயிட்டை தாங்கக்கூடியது நம்மளோட கால் மூட்டுகளும் முதுகு தண்டு எலும்பும். அப்போ அதுல ஓவர் லோடு கொடுக்குது. அப்போ நமக்கு மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் கட்டாயம் வந்து அவதிப்படுவோம். அதே போல பேக் பெயின், சர்விக்கல் லம்பர் ப்ராப்ளம் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதனால உடல் பருமன் ஒரு பெருமிதம் கிடையாது, உடல் பருமன் நமக்கு மிக மிக மைனஸ் தான், நம்ம ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. அதனால ஒரு நார்மல் வெயிட் அல்லது ஒரு 5 கிலோஸ் அதிகமாக இருக்கலாம், அவங்களும் தொடர்பு கொண்டு அதுக்கு வேண்டிய வழிமுறைகள், ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு, கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக உடல் எடையும் படிப்படியாக குறைக்கணும். ஓவரா ஒரே மாதத்துல 10 கிலோ குறைக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா 2 கிலோ, 1 கிலோ, 3 கிலோ அப்படி படிப்படியாக குறைக்கும் போது உங்களுக்கு உடம்பு தோல் சுருக்கம் இல்லாமல் பாதுகாக்க முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்வில் சிலர் நம்மை பயன்படுத்துகிறார்கள் என நாம் கண்டறிகின்ற பொழுது செய்ய வேண்டிய செயல்கள் பயனில் என்ன சொல்றாங்க? பெரும்பாலானோர் வாழ்க்கையில வந்து இப்படி ஒரு அமைதியை தொலைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியாமலே நம்ம தொலைச்சிட்டு இருக்கோம், தெரிஞ்சும் தொலைச்சிட்டு இருக்கோம் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்கள், அதாவது நம்மை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல ஓகே அவங்க சொல்றாங்க நம்ம செய்வோம், அவங்க சொல்றாங்க இது நம்ம அவங்களுக்கு கொடுப்போம், இந்த மாதிரி அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சு பல நேரங்கள் நம்ம உட்காந்து யோசிக்கும் போது தான் தெரியும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய அமைதியவே இழந்திருப்போம். ஏன்னா அவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவுல அந்த அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நம்ம பூர்த்தி செஞ்சுட்டே இருந்திருப்போம். ஸோ இப்படி ஒரு விழிப்பு நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா, எனக்கு இந்த அமைதி முக்கியமா இல்லை அவங்களுடைய எதிர்பார்ப்பு முக்கியமா, அவங்க பூர்த்தி செய்வது முக்கியமா அப்படின்னா, எனக்கு என்னுடைய அமைதி தான் முக்கியம்ன்ற முடிவை நாம் எடுக்க வேண்டும். ஒருவேளை நான் எடுக்கல, மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நான் பூர்த்தி செய்வது தான் என்னுடைய இயல்பாக இருக்கிறது அப்படின்னா, அந்த ஒரு திரைப்படத்தை சொல்லுவாங்க, 50 வயது வரைக்கும் நீங்க வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கடினப்பட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் சரியாயிருமான்னு பார்த்தா அதுவே உங்களுக்கு பழகிரும் அப்படின்னு சொன்ன மாதிரி, அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை பழகிரும். நம்ம திரும்பவும் உதவி செய்வோம், திரும்பவும் புலம்புவோம். ஆனா என்ன ஒரு சிக்கலாகும்னா, நாளடைவுல நம்முடைய புலம்பலை கேட்பதற்கு நம்ம பக்கத்துல யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரு நம்முடைய பிள்ளைங்களாவே இருக்கட்டும்,
எங்கள் அப்பா எப்பவும் இப்படி தான் ஏதாவது போய் உதவி செஞ்சுட்டே வருவார், செஞ்சுட்டு திரும்ப புலம்பிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு அவங்க கூட என்ன பண்ண மாட்டாங்க, காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அப்போ இதில் நம்முடைய அமைதி இருக்குமான்னு கேட்டால் அமைதியை இழந்து. ஸோ அப்போ பிறருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதா என்னுடைய அமைதியா இங்கே வந்துச்சுன்னா என்னுடைய அமைதியை தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. வாழ்க்கையில் பல நேரங்களில் சில மனிதர்கள் நம்ம இப்படி பயன்படுத்தி நம்ம தூக்கி எறிந்து சென்று இருக்கலாம், இல்லை மீண்டும் மீண்டும் இன்ன வரைக்கும் கூட என்ன பண்ணிக்கொண்டே இருக்கலாம், பயன்படுத்தி கொண்டே இருக்கலாம். இல்லை எந்த நிலையில் இருக்கும், இல்லை நாம சிலருடைய வாழ்க்கையில நாம் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா, அதுவும் நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்மளை மட்டும் மற்றவங்க பயன்படுத்த மாட்டாங்க, நாமளும் இந்த தப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போ அதை சிந்தித்து பார்த்து ஒருவேளை தவறு செய்தால் அதை திருத்திக் கொள்வோம். ஒருவேளை நாம பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இருந்தால் அதுல இருந்து வெளிப்படுவோம். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பா இன்னைக்கு கும்பகோணம் மறை மாவட்டத்தினுடைய ஓய்வு நிலை ஆயர் மேதகு பிரான்சிஸ் அந்தோனிசாமி அவர்கள் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. ஸோ அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாமளும் ஜெபிக்கலாம், அன்பர்களையும் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கலாம். அவரோடு இணைந்து எனக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். திருத்தூதர்களின் வழித்தோன்றலாய் அருள்பொழிவு செய்யப்பட்டு இன்று ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளினை கொண்டாடும் கும்பகோணம் மறை மாவட்டத்தின் மேனாள் ஆயர் மேதகு அந்தோணிசாமி பிரான்சிஸ் அவர்களுக்கு நல் வாழ்த்துக்கள். ஆயர் அவர்களின் இறையாட்சி பணி மேலும் சிறக்க மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். கனடாவில் வசிக்கும் ஜெசி கேத்ரின் இன்று தனது 10ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சாமுவேல் பியோ, அம்மா ரெபேக்கா, தங்கை ஜென்சி கெல்வின், ஆச்சிகள் அருள் மேரி பார்த்தி, தாத்தாக்கள் ஜோசப் குமார், அத்தை ஆனி கிருபா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ரியானா ஸ்கார்லெட் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சுனில், அம்மா கேத்ரின், தாத்தாக்கள் எட்வர்ட், தனராஜ், பாட்டிகள் மார்கரெட், மஞ்சுளா, மாமா சோனி, ஜார்ஜ், நான்சி, ரூபினா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். தியோநாதன் ஆல்ஃபிரட் இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஷாரோன் தெரேசா இன்று தனது 8ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா, அருட்பணியாளர் ஆண்டனி ஆனந்த், தாத்தா, பாட்டிகள், அத்தைகள், மாமாக்கள், சித்தி, தம்பி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 121:7. ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார், அவர் உம் உயிரை காத்திடுவார். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, வாழ்வில் ஏமாறும் தருணங்களில் விழிப்படைவோம், புது விடியல் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.